ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் மகாதேவ்யே ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள். இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விடியற்காலை 2:59 சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது. சித்திரை மாத பிறப்பு. இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பலனை இப்போ நம்ம பகிர போகிறோம். இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே, அதாவது மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது. இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது மட்டும்தான். வருஷ கடைசியில், அதாவது பங்குனி மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி நடக்கிறது. வேறு எந்த கிரக பயிற்சிகளும் இல்லை. இந்த வருஷத்தில் 3 கிரகணங்கள் ஏற்படும். சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது. அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம். எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த கர்ப்பிணி பெண்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும். வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும். மேஷ ராசியில் சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில். மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. தின கிரகம்னு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை. இது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அதே சமயம் மீன ராசியில் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். சுக்கிரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. இதில் புதன் நீச்சஸ்தானம். மீன ராசிங்கிறது புதனுக்கு நீச்சஸ்தானம். உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் காரிய வெற்றி ஏற்படும். உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி காண்பார்கள். அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும். ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர், இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா, விளையாட்டு, கலை, மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது. விவசாயம் சார்ந்த தொழிலில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால. ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது. ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும். உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க, ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள், குழந்தை இருப்பாள், இல்லாட்டி அம்மா இருப்பாங்க, இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க, இல்லாட்டி காதலி இருப்பாள், இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நண்பியாக ஒரு பொண்ணு இருப்பாள். என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள். அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்குது. அந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் என்னென்ன பலன்களை தரும்,
ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, பணபலம் அதிகரித்தல், குடும்ப பலம் அதிகரித்தல், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுதல், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். சார் எங்கள் ராசிநாதன் தான் சார் குரு, அவர் 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், 3ஆம் இடத்துல மறைகிறாரு. அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும், மதிப்பு மரியாதையை கொடுக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் இந்த வருஷம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுலாம் எந்த விதமான குறையும் வைக்காதீங்க. முடிஞ்சதுன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் முடிஞ்சதுன்னா குரோதி வருஷத்தில் நீங்கள் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரதுக்கு கூட முயற்சி பண்ணுறது நல்லது. இதெல்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன நல்லது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் எல்லா நல்லதும் நடக்கும். இருக்கிற 12 ராசியிலேயே அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த மீனராசி நண்பர்களும் தனுசு ராசி நண்பர்களும் தான். ஏன்னா ஆதாயம் அதிகரிக்கும், விரயங்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதாவது குரோதி வருஷத்தில் உங்களுக்கு செலவுகள் குறைந்து, ஆரோக்கிய செலவுகள் குறைந்து, வழக்கு சார்ந்த செலவுகள் குறைந்து, வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் போய் மறையிறது நல்ல விஷயம் இல்லை சார். ஆனால் 3ஆம் இடம் அவருக்கு ஸ்தான பலம் இல்லை. அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு பதவியை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும், உயர்வின் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானம்ங்கிறது தசமஸ்தானத்துக்கு 2ஆம் இடம். தொழில் வகையில் வருமானம் ஏற்படும், உத்தியோக வகையில் வருமானம் ஏற்படும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சார் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார் அப்படின்னா அப்போ கூட உங்களை தேடி யாராவது பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. சார் நீங்கள் அப்போ பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட், அதுக்காக இந்த அந்த டைமில் நீங்கள் பண்ணலைன்னா நான் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பேன் சார், இந்தாங்க சார் என்னால் முடிஞ்சது அப்படின்ட்டு பணத்தை கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு இல்லாதவாளுக்கு சொந்த வீடு அமையும். குழந்தைகள் மூலமாக தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், அவமானங்கள் விலகும். இப்படி எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது சார். அப்புறம் ஏன் சார் நாங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னா காரணம் என்ன? அப்படி கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் ஜனனகால ஜாதகம் மற்றும் உங்கள் ராசிக்குள்ள சனி பயிற்சி ஆகிறாரு இந்த வருஷ கடைசியில். செலவுகள் அதிகரிக்கிறதுனால என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறது இது சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பொதுவான பரிகாரம். பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்க மட்டும் இல்லை சார், 12 ராசியில் பிறந்தவாளுக்கும் 7.5 சனி காலத்தில் வந்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா சனி பகவான்கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம். எதிர்பார்ப்பில்லாமல் யாருக்காவது உதவி பண்ணிகிட்டே இருக்கணும், தானம் கொடுத்துட்டே இருக்கணும். உங்களுடைய கர்மாவை அடுத்த வாழ்க்கை கொடுத்துட்டே இருங்கோ. எங்கள் வீட்லேயே நான் சொல்லுவேன், உனக்கு பணம் இருக்கா, 500 இருக்கா, 200 யாருக்காவது கொடு, மீதி 300 நீ வச்சு செலவு பண்ணிக்கோ. இப்படி சொல்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களும் அவாளுக்கு போகும், கெட்ட விஷயங்களும் அவாளுக்கு போகும். அது பாவமானு கேட்டால் இல்லை, கிடையாது. ஏன்னா அவள் நம்ம கர்மாவை வாங்கிக்கிறா, அது அவளுடைய கர்மா. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். அப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மீனராசிக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவாளுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முரட்டுத்தனமாக முடிவெடுப்பீங்க, கொஞ்சம் பிடிவாதத்தோடு முடிவெடுப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்துக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட உடம்பில் வியாதி வரத்துக்கு 2 ரீசனாக தான் இருக்கும். ஒன்றா வாய் சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும், இல்லாட்டி யூரினரி சம்மந்தமாக. இந்த 7ஆம் இடம்ங்கிறது அந்த மர்மஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது மர்மஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக என்ன ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமல்லாமல் வளர்ச்சி, சந்தோஷம், குடும்ப பலம், குடும்பத்தில் இருந்த நெகட்டிவ் பலன்கள் வெளியேறுதல், இப்படி எல்லா விஷயங்களும் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் உங்கள் ஆரோக்கியத்தை பேணணும், ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வேப்ப மரம், அரச மரம், இந்த மரம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும்.
எப்படி பிள்ளையார் வந்து வேப்பமரம் அரச மரம் இருக்கிற இடத்துலலாம் பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோமோ அது மாதிரி மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கும் பிள்ளையாருக்கு பக்கத்தில் நீங்களும் உட்காரணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ½ hour அது உட்காரணும். நீங்கள் வாக்கிங் போக வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், யோகா பண்ண வேண்டாம், அதெல்லாம் செகண்டரி. அதை பண்ணுறதை விட இதை பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல உட்காந்து யோகா பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும். என்ன காரணம்னா அரச மரம் 98% ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, பிராணவாயுவை. அந்த பிராணவாயு உங்கள் உடம்புக்குள்ளே போகும்பொழுது உங்கள் அந்த லங்ஸ் வந்து நல்லா விரிவடையும் பொழுது மூளை நல்ல சுறுசுறுப்பாக வேலை பண்ணும். மூளை சுறுசுறுப்பாக வேலை பண்ணும்போது தப்பான எண்ணங்கள் வராது. தப்பான எண்ணங்கள் வராமல் நேர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் திருடமான நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும், குடும்ப சந்தோஷம் வரும். ஆகையின் மறுபடியும் ஆரோக்கியம் முன்னேற்றத்தை கிடைக்கும். இது வந்து ஒரு சைக்கிள், சிம்பிளான ஒரு விஷயம். இயற்கையை காதலியுங்கள். உங்களுக்கு இயற்கை எண்ணெய் அனைத்து யோகத்தையும் தந்து தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாப்பாளோ அது மாதிரி உங்களை பாதுகாப்பால். மன நிம்மதி ஏற்படும், ஆரோக்கிய நிம்மதி ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும்.